போற வழில ஹோட்டல்ல சாப்பிட நின்னுதானே ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கார் இருக்கு, ஏர் இருந்தா தானே போவ, இல்லாம பண்ணிடுறேன். கண்டிப்பா இந்த விஷயத்துல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அதுக்கான ரூல்ஸும் கிடையாது. அப்படி எல்லாம் நான் பண்ணவும் கூடாது. சார் நான் இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் சார் கேக்குறேன். அப்பாவோட கொலை கேஸை இப்ப போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல. நீங்க வீடியோ ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா இங்க வந்து போனது யாருன்னு இவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. ஆமா சார். சார் நான் சொல்றதை வச்சு குற்றவாளி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சார். என்ன விளையாடுறீங்களா? ரொம்ப ஈஸியா கேக்குறீங்க. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? சார் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம், எங்களை நம்புங்க சார். அது எப்படிமா முடியும்? எங்க அப்பாவை யாரோ கொன்னுட்டாங்கங்கறீங்க, அந்த கொலைகாரன் இங்க வந்தான்றீங்க. நாங்க எப்படி நம்புறது? நீங்க கேட்ட உடனே எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? சிசிடிவி கேமராங்கிறது எங்க பாதுகாப்புக்காக, ஏதாவது தப்பு நடக்குதான்னு கண்காணிக்கிறதுக்காக. இத போற வரவங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்ட அது ஒன்னும் ஃபெஸ்டிவல் ஆல்பம் கிடையாது. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது சார். ஆதாரத்தை காட்டு, ஆளை நாங்க புடிச்சிரோன்னு சொல்றீங்க. இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரமா? நீ ஒன்னும் சொல்லாதமா. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தான் தெரியும். சார் எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பாவோட கேஸ்ல இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் லேசா நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க வீடியோவை எங்களுக்கு தரணும்னு கூட இல்ல, ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இல்லம்மா, ஓனர் பர்மிஷன் இல்லாம என்னால ஒரு துரும்ப கூட காட்ட முடியாது. நீங்க வேற கொலை கேஸ் அது இதுங்கிறீங்க. இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா என் தலை தான் உருளும். சார் நாங்க தான் பிரச்சனை வராதுன்னு. என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? நீ ஆளை காட்டினாலும் எங்க பார்த்த, எப்ப பார்த்தன்னு போலீஸ்ல கேட்பாங்கல்ல. அப்ப நீ என் கடையை தான்மா காட்டுவ. போலீஸ் என்கிட்ட தான் வந்து விசாரிப்பாங்க. விசாரணைங்கிற பேர்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதோட போச்சா? எங்க கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்க பிசினஸ் தான் அடிபடும். கடையோட பேரும் கெட்டு போயிடுமா? அப்புறம் முதலாளி என் சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவாரு. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? உனக்கு உங்க அப்பாவோட கேஸ் முக்கியம்னா எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு. வேலை போச்சுன்னா அவங்கள யார் காப்பாத்துறது? நீயா காப்பாத்துவ? இந்த வம்பே வேணாம். உனக்கு எதுவும் தர முடியாதுமா. தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. சார் ஒரு ஆதாரத்தை மறைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? நீ சட்டப்படி பேசினா நானும் சட்டப்படி பேசுவேன். வீடியோ எல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. என்ன பாக்குறீங்க? முதல்ல கிளம்புங்கம்மா. சார் ப்ளீஸ் கோமா பேசுறதா மன்னிச்சிருங்க சார். வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க. அம்மா, நீங்க போலீஸ் மூலமா வந்து எங்க ஓனரை பாருங்க. இதுல அவர்தான் முடிவெடுக்கணும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. சார் ப்ளீஸ் சார். அம்மா, பிசினஸ் அவர்ஸ்ல ஏமா வந்து தொந்தரவு பண்றீங்க? முதல்ல நீங்க கிளம்புங்க. சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்றது? எனக்கும் அதாங்க ஒண்ணுமே புரியல. ஆள் யாருன்னு ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டேனா அதை வச்சு கூட மூவ் பண்ணிக்கலாம். ஆனா காட்டவே முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரே. மேடம், நாம வேணா போலீஸ் மூலமா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதெல்லாம் சரி வராதுங்க. ஏற்கனவே ரிசார்ட்ல வந்து விசாரிங்கன்னு சொன்னதுக்கே அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு வேற வேலை இல்லையான்னு சத்தம் போட்டாரு. இவங்க தானே 10% தெரியற வரைக்கும்
அவங்கள போய் பார்க்கறதுல எந்த யூஸும் இல்ல. நாம வேற விதமா தான் ட்ரை பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் எந்த ஹெல்ப்னாலும் என்ன கேளுங்கன்னு சொன்னாரு. ஃபோன் நம்பரும் கொடுத்திருக்காரு. அவர் மூலமா வேணா ட்ரை பண்ணுவோம். நல்ல ஐடியா மேடம், ட்ரை பண்ணலாம். சார், நான் சென்னையில இருந்து தீபா பேசுறேன். சொல்லுமா, எப்படி இருக்க? அப்பாவோட கேஸ் விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல சார், அத பத்தி சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு சார். சொல்லுமா, அது யாருன்னு தெரிஞ்சா நான் ஹெல்ப் பண்றேன். என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நீ கவலையே படாதம்மா. இப்ப வந்திருக்கிற இன்ஸ்பெக்டரை வச்சு நாம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ ஆதாரத்தை அவர் பார்த்துட்டாருன்னா உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லிடலாம். சார், எப்படியாச்சும் சொல்லுங்க சார் அவர்கிட்ட. கண்டிப்பா பேசுறேம்மா. நீ ஒரு நிமிஷம் லைனை கட் பண்ணு, நான் அவர்கிட்ட பேசிட்டு உன் லைன்ல வர்றேன். சரிங்க சார், தேங்க்யூ. சார் என்ன சொன்னாரு மேடம்? புது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்லதா போச்சு மேடம். இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா மேனேஜர் வீடியோவை காட்டி தான் ஆகணும். அவங்கள பிடிச்சிடலாம் மேடம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சார், நான் அவர்கிட்ட பேசிட்டேம்மா. இன்னைக்கு ஒரு பர்சனல் வேலையை லீவ் போட்டிருக்காராம். நாளைக்கு எப்படி அந்த கடை ஓனர் கிட்ட பேசிடுவாரு. நீங்க ரூம் பாயை கூப்பிட்டுட்டு அங்க போயிருங்க. அவர் மூலமாவே அந்த வீடியோ பார்க்க ஏற்பாடு பண்ணிடுவாரு. நீ காலையில போய் அவரை பாத்துருமா? கண்டிப்பா சார். அப்புறம் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ன கான்டாக்ட் பண்ணுமா? ஆள் யாருன்னு தெரிஞ்சா அதையும் என்கிட்ட சொல்லுமா. நிச்சயமா சார். மறந்துடாம காலையில போய் அவரை பாத்துருமா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. அவர்கிட்ட பேசிட்டாரா? நாளை காலையில பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் சிரமம் பார்க்காம வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா வருவேன் மேடம். ஒரு கால் மட்டும் பண்ணுங்க போதும். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு தூரம் எனக்காக வந்து ஹெல்ப் பண்றது உண்மையிலே பெரிய விஷயம். விடுங்க மேடம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்காக போய் அப்படி இல்லைங்க. இப்பெல்லாம் யாருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறதே இல்ல. நமக்கு என்ன போச்சுன்னு போயிட்டே இருக்காங்க. நீங்க என் கூட பிறக்காத பிரதர் மாதிரி ஹெல்ப் பண்றீங்களே. எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக ஓடி வரீங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? மேடம், உங்க கஷ்டம் எனக்கு புரிஞ்சதுனால தான் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றேன். அன்னைக்கு ரெசார்ட்ல வச்சு உங்க அப்பாவை நினைச்சு அழுதுங்களே, அதுக்கு இப்பவும் என் கண்ணிலே இருக்கு மேடம். எனக்கும் அப்பா கிடையாது. உங்களை மாதிரி ஆளுக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். எப்போ கூட்டாலும் நான் வர ரெடியா இருக்கேன். அந்த கிரிமினல் கும்பலை பிடிச்சிட்டா போதும் மேடம். அவங்கள உள்ள தள்ளியே ஆகணும். அது கண்டிப்பா நடக்குங்க. நான் நாளை காலையில உங்களுக்கு கால் பண்றேன். பண்ணுங்க மேடம், கண்டிப்பா வந்துடுறேன். நான் இப்ப கிளம்பட்டுங்களா? ரெசார்ட்டுக்கு டைம் ஆச்சு. கிளம்புங்க. ஓகே மேடம். மோகன், மோகன், வீட்ல கல்யாணம் இல்லையா? மோகன், உன்கிட்ட தான் கேக்குறேன். கல்யாணம் எங்கேயாவது வெளியே போயிருக்காளா? மோகன், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கல்யாணம் எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டியா? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? பேசாம இருந்தா பதில் சொல்ல பிடிக்கலன்னு அர்த்தம். அது கூட புரியாது. வந்துட்டாங்க பெருசா விசாரிக்கிறதுக்கு.
இப்ப என்னாச்சு? ஏன் என் மேல கோவப்படுற? இந்த பார், ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்காத. நீ இங்க வர்றது, கல்யாணி கிட்ட பேசுறது, ரெண்டு பேரும் அங்க இங்கன்னு சுத்துறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இனிமே இங்க வராத, புரியுதா? மோகன், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ படிச்சு வந்தானே, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? ஏய், என்ன ஓவரா சவுண்ட் விடுற? நீ மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா நான் சத்தம் போட்டு தான் செய்வேன். நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவ யாருடா? இவ யாரு? இவள போய் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்தது? என் மேல இருக்கிற கோவத்தை இவ மேல காட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்கு. என் பேச்சை கேட்காம என்ன மதிக்காம இந்த மாதிரி கண்டவங்களோட சுத்திட்டு இருக்கே, அதை நினைச்சா வெக்கமா தான் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி கண்டவங்களோட சுத்துறத நிறுத்து. அதுக்கப்புறம் வந்து கேளு, உனக்கு ரோஷம் இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கான்னு. யார பாத்துடா கண்டவங்கற? இவ என் ஃப்ரெண்டுடா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் கட் பண்ண சொல்றேன். உனக்கு புரியலையா? ஃப்ரெண்டாம்ல ஃப்ரெண்டு. முதல்ல புருஷன் குடும்பம்னு ஒழுங்கா இருக்கிறவங்களோட பழகடி. இந்த மாதிரி புருஷனை தூக்கி போட்டுட்டு ஊரை சுத்திட்டு இருக்காங்களே, அவங்களோட பழகினா உனக்கும் அந்த புத்தி தான் வரும். வேண்டாம் மோகன், வார்த்தையை அளந்து பேசு. இவ மனசு நோங்குறபடி ஏதாவது பேசுன? பேசினா என்னடி பண்ணுவ? மோகன், நீ தப்பு பண்றடா. தீபாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பிரபாகர் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி பேசுறியே, இதுக்கு என்னடா அர்த்தம்? இவ சரியில்லைன்னு அர்த்தம். கொழுப்பெடுத்து ஆடுறான்னு அர்த்தம். இவன் இங்க வரது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதையே தான் சொல்லுவ. இவ கெட்டதும் இல்லாம உன்னை எல்லாம் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா. யாருடா கெடுக்கறா? நீ என்ன ரொம்ப யோகியமா? ஏய், ஏன்டி இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? விடுறே. போனா போதுன்னு நானும் பொறுத்துக்கிட்டு போனா இவ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. இங்க பாருடா, இவ புருஷனை விட்டு பிரிஞ்சாலும் ஒழுக்கமா தான் இருக்கா. உன்ன மாதிரி ஒண்ணும் கேவலமா மாறல. நீதான்டா அப்ப ஒண்ணு இப்ப ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு உன் கொடூரமான முகத்தை காமிச்சிட்டு இருக்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? நான் அப்படிதான்டா பேசுவேன். ஒரு அப்பாவி பொண்ணோட மனசு நோகுன்னு கூட தெரியாம இந்த அளவுக்கு கேவலமா பேசினா நான் இப்படிதான் பேசுவேன். இதுக்கு மேலேயும் பேசுவேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தன்னு யோசிச்சு பாரு. குடிச்சிட்டு சண்டை போட்டு வந்தனே, தெருவுல விழுந்து கிடந்தவன் தானே. இவளை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்குடா. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசினா ஊரே நாரி போயிடும். நீ கேவலப்பட்டு போயிடுவடா. ஏய் கல்யாணி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? விடுறி. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவனை தட்டணும். அப்பதான் இவன் திருந்துவான். மோகன், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா சொன்ன? உனக்காக நான் நல்லவனா மாறிடுறேன், எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன்னு அளந்தல்ல. இப்பவும் அப்படிதாண்டி இருக்கேன். எங்கடா இருக்க? குடிக்கிறத தவிர நீ வேற எதுலயும் மாறல. அதே கோவம், அதே ஆணவம், அதே திமிரு. கொஞ்ச நாள் தானே நீ நல்லவனா இருந்த. அது கூட நடிச்சிருக்க, என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்க. ஏய் கல்யாணி, ஏய் சொன்ன கேளுடி. ஏய் விடுறி. என் மனசுல இருக்கிறத கொட்டினாதான் யாத்திரமே தீரும். ஏய், என்னால நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா வருத்தமா இருக்கு. நீ ஏன்டி வருத்தப்படுற? மனசு முழுக்க குப்பையை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கானே, இவன் தான் நீ வருத்தப்படணும். இங்க பார், இனிமேலும் நான் பொறுத்து போவேன்னு நினைக்காத. இது வரைக்கும் அம்மா பேச்சு கேட்டு ஆடின வரைக்கும் போதும். இனிமே என்ன சீன்ற மாதிரி ஏதாவது பண்ண, பண்ணி பாரு. அப்புறமா வச்சுக்கிறேன். ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையாடி? அவன் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம். நீ எதுக்கு அவன் கூட சண்டை போடுற? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? முரடனை கூட நம்பிடலாம், ஆனா இவனை மாதிரி நடிக்கிறவன நம்பவே கூடாது. முக்கியமா இவனை நம்ப கூடாது. எப்ப வேணாலும் பழைய மாதிரி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்பப்ப தட்டி வச்சாதான் சரியா வருவான். இத்தனை நாள் அமைதியா இருந்ததே தப்பா போச்சு. இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன். சரிடி, நீ உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா? இல்லடி, வரும்போது சாப்பிட்டுதான் வந்தேன். உனக்கு தெரிஞ்சவங்க யாரையும் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னேன். ஆமாண்டி, அவரை நான் நேத்தே பார்த்து பேசிட்டேன். டிரைவிங் தெரிஞ்ச 2 பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்களுக்கு கார் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு போனா அறிமுகப்படுத்தி வச்சிருவாரு.
இப்போ எப்படி இங்கேயும் ஒரே பிரச்சனையா இருக்கு. நம்ம நாளைக்கு போலாம். பரவாயில்லடி, நம்ம இன்னைக்கே போலாம். அவன் ஏதாவது சொல்ல போறான்டி. இனிமே நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட போறதில்ல. என் மனசுக்கு சரின்னு பட்டதை செய்யதான் போறேன். இரு வரேன். வாடி போலாம். பரவாயில்ல, நம்ம இல்லைனாலும் வீட்டை ஒழுங்கா தான் வச்சிருக்காரு. ஏங்க, ரொம்ப சாரிங்க. உங்க நம்பர் எப்படியோ ரிஜெக்ட் லிஸ்ட்ல போயிடுச்சு. அதனால தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணப்போ என்னால எடுக்க முடியாம போயிடுச்சு. நான் திரும்ப உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா நீங்க தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்களே. அதெல்லாம் ரெட்டு குட்டிமா, இப்போ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஏடா விடுமா பண்ணிட்டு விடுகிறத வேறயா? இப்போ நீ சென்னையில் தானே இருக்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல இருக்கிறீங்களா? பக்கத்துலலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிறமா. உன்னை பாக்குறதுக்காக பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறேன். பொய் தானே சொல்றீங்க? பொய்யெல்லாம் இல்ல குட்டிமா, நான் உண்மையாவே பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன். நான் உன்னை பார்த்துக்கா இங்க வந்தா, நீ அங்க போய் உட்காந்துன்னு இருக்க. கடவுளே, நீங்க ஏன் இப்ப அங்க போனீங்க? அதே தான் நானும் கேட்கறேன். நீ எதுக்காக இப்ப சென்னைக்கு போன? நீ வர போறேன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? வரமா ஒரு ஃபோன் பண்ண கூடாது? சாரிங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நான் கிளம்பி வந்தேன். இங்கேயும் அதே கதை தான். உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் நானும் பாண்டிச்சேரி கிளம்பி வந்தேன். ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறோம் பாரு. இப்ப என்னங்க பண்றது? விளையாட்டா பண்ண போய் இப்படி முட்டாள்தனமா முடிஞ்சிருச்சு. விடு குட்டிமா, ஓவரா லவ் பண்ணா இப்படிலாம் நடக்கிற சகஜம்தான். அதுலயும் ஒன்னே பத்தி கேட்கவே வேணாம். கரெக்டா பண்றத நினைச்சு பக்காவா சொதப்போம். ஆமா, இப்ப நானா சொதப்புனேன்? நீங்க தானே சொதப்பிருக்கீங்க. எனக்கு தனியா இருக்க எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க? பேசாம ஒண்ணு பண்ணலாமா? ஆளுக்கால் ஒரு பக்கம் பீச்சை பாத்துக்கிட்டே அப்படி என்ன விளையாடுறீங்களா? உங்களை பார்க்கலாம் தான் நான் ஆசையா வந்தேன். என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க? அதே ஃபீலிங் தான் எனக்கும். என் குட்டிமா காணுமே நான் எவ்வளவு ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? போதும், ரம்பம் வச்சு அறுக்காதீங்க. எனக்கு உங்களை உடனே பார்க்கணும். கிளம்பி வருவீங்களா மாட்டீங்களா? வந்துடுறேன் குட்டிமா. வரேன்னு சொல்லிட்டு போன்லயே பேசிட்டு இருக்கீங்க. கார்ல தானே போயிருக்கீங்க. போனை கட் பண்ணுங்க. இன்னும் 1 ஹவர்ல நீங்க இங்க இருக்கணும். எது 1 ஹவரா? ஹலோ, நான் கார்ல வரணுமா? காருக்கு ரெக்கெல்லாம் கிடையாது, ஃப்ளைட் மாதிரி பறந்து வரதுக்கு. ரோட்ல தான் வந்து ஆகணும். தெரியும், முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா வரணும்னு சொன்னேன். ஓகே ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. போனை கட் பண்ணு, 2 ஹவர்ஸ்ல அங்க இருப்பேன். அதுக்காக கண்ணு மண்ணு தெரியாமலாம் ஓட்டாதீங்க. ஃபாஸ்டாவும் வரணும், சேஃபாவும் வரணும், புரியுதா? சரிங்க மேடம், நான் பத்திரமா வந்து சேர்ந்துடுறேன். பாட்டி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடும். அப்புறம் நான் கிளம்பிடுறேன். சீக்கிரம். சரி சரி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்தா இது அட்வான்ஸா வச்சுக்கோ. மத்தத நேர்ல பாத்துக்கலாம். பை. இந்த மனுஷனை திருத்தவே முடியாது. என்னது, இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்கு? யாராவது பிரசன்ட் பண்ணிருப்பாங்களா? இதெல்லாம் வைக்கவா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாரு? வர வர என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே புரிய மாட்டேங்குது.